ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஸோன்னு சொல்லணும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்துட்டு அமித் வந்து விஜய் பார்வதி கிட்ட நிறைய விஷயங்கள் பேசுறாரு. கமருதீனை பற்றி பேசுறாரு, அரோரா பற்றி பேசுறாரு. ஆனால் மறைமுகமாக தான் சொல்றாரு, அவங்கள விட்டு விலகி போயிடுங்க, நீங்கள் தான் வந்துட்டு கரெக்டாக முடிவெடுத்தீங்களே, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப வந்துட்டு அந்த பையன்கிட்ட போய் இது பண்ணுறீங்க? இல்லை அவன் வந்துட்டு இன்றைக்கி ஃபுல்லாக என் கூட பேசினா, அதுக்கு வந்து அரோரா வந்துட்டு ஓவராக பேசிட்டான்னு சொல்லிட்டு இப்போ ஃபீல் பண்ணுறான். அவன் தானே முடிவு பண்ணோம் ரெண்டு பேருக்கும் எப்படி டைம் ஸ்பேஸ் கொடுக்கணும் அப்படின்னு. அவன் ஏன் கொடுக்கணும்? நீங்கள் ஏன் அதை எதிர்பார்க்குறீங்க? நீங்கள் வேணான்னு சொல்லிட்டீங்களா, விட்டுட்டு போயிடுங்க. இல்லை உங்களுக்கு தோணுதா அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், அதை விட்டுட்டு ஏன் நீங்கள் இவ்வளோ போட்டு குழப்பிக்கிறீங்கன்றார். அப்போ அவங்க அப்படியே ஃபீல் பண்ணி அழுகுற மாதிரி போகிறாங்க. அவன் விஷயத்தில் என்னால் எடுக்க முடியலன்னு. அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார். இப்போது நீங்கள் தான் வந்துட்டு நாமினேஷன் டிஸ்கஷனில் நீங்கள் சொல்லி தான் வந்துட்டு அவங்க எல்லோரும் பண்ண மாதிரி ஒரு பிம்பம் கிரியேட் ஆகிருக்குல்ல அப்படின்போது அவங்க ஆமாம் மண்டையாட்டுறாங்க. அப்போ எப்படி நீங்கள் மட்டுமா அதை பண்ணீங்க அப்படின்போது, இல்லை நான் ஒன் ஆஃப் த ரீசன், ஆனால் நான் மட்டுமே ரீசன் கிடையாதுன்றாங்க. அதுதான் நான் என்ன நீங்களா நாமினேட் பண்ண சொன்னீங்க? இல்லை நான் சொல்லலை. அப்புறம் அதை வச்சு தான் நான் சொல்கிறேன், அவங்க வந்துட்டு உங்களை நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்க, நீங்கள் வந்து அது புரியாமல் அவங்க கூட இருக்கீங்கன்ற மாதிரி வந்துட்டு பயங்கரமாக ஒரு சூப்பரான ஒரு அட்வைஸை கொடுக்குறாரு. ஏன்னா நம்மளுக்கு பச்சையே தெரியுது, அவங்க வந்துட்டு ஈஸியாக விஜய் பார்வதி யூஸ் பண்ணிட்டு அழகாக வந்து அந்த பேப்பரை தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி விஜய் பார்வதியை பிரஜனை வச்சு சாண்ட்ரா கலாச்சார விஷயங்கள் இதே பிக் பாஸில் நடந்திருக்கு. உடனே ஒரு 2 நாளில் வந்து சேஞ்ச் ஆகி இந்த விஜய் பார்வதியை வந்துட்டு பிரஜனும் சாண்ட்ராவும் வந்து சப்போர்ட் பண்ணி திவ்யாவும் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னா விஜய் பார்வதி யோசிக்கணும். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஒரு தப்பு செய்யணும், அந்த தப்புக்கு பலியாட யாரும் யூஸ் பண்ணுறதுன்னு போது விஜய் பார்வதி இருக்கா, சும்மாவே வந்துட்டு விஜய் சேதுபதி வந்துட்டு பொங்குவார். இப்போ இந்த பொண்ணு அந்த இதில் இருந்தால் அவரே கன்ஃபார்ம் பண்ணுறாரு அந்த பொண்ணு தான் தப்பு பண்ணியிருக்கு, ஈஸியாக நம்ம நம்பிடுவார், நம்ம தப்பு பண்ணல நினச்சிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. அதை தான் இங்கே கிளியர் கிட்ட அமித் சொல்கிறார். இப்போ நீ வந்துட்டு சொல்லியிருப்ப, இல்லைன்னு சொல்லலை, ஆனால் எல்லாத்துக்குமே நீ தான் காரணன்ற மாதிரி வந்துருச்சுல அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதுவும் கரெக்டாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை திரும்ப சொல்கிறார். விக்ரம் கிட்ட வந்து பொது மன்னிப்பு கேள்வி. ஏங்க அவங்க விட்டால் கூட நீங்கள் விட மாட்டீங்க போல இருக்குன்ற மாதிரி விஜய் பார்வதி டென்ஷனாக வராங்க. ஏன்னா இல்லை பாரு, அவர் வந்து பிக் பாஸ்க்கு உண்மையாக இருக்கார். யார்? விக்ரம். அட்டாட்டாட்டாட்டாட்டா உண்மையாக இருக்காருன்னா ஃபஸ்ட்டு வாரம் 4 வாரம் வந்துட்டு பிக் பாஸ் வந்துட்டு எந்த வேலையை கொடுத்தாலும் எந்த டாஸ்க் கொடுத்தாலும் எனக்கு பயமாக இருக்குன்னு ஏமாத்தினார். அப்போல்லாம் எங்கே போனார்? அந்த உண்மையெல்லாம் எங்கே போச்சு? அப்போ தான் அவர் இல்லையே. ஓ, அமித் இல்லைன்னா அது இல்லைன்னு அர்த்தமா? ஆடா ராமான்ற மாதிரி இருந்துச்சு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நம்மளுக்குமே இது பச்சையாக தெரியுது, சாண்ட்ரா, திவ்யா, பிரஜன் எல்லாமே விஜய் பார்வதி யூஸ் பண்ணுறாங்கன்னு. அதை வந்து அமித் அழகாக எடுத்து சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறமா விஜய் பார்வதி என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்றது தெரியல. உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.